அன்பு கலந்தறிய வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2014ஆம் ஆண்டு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று செய்தி அறையிலிருந்து நிகழ்ச்சியை இன்னும் சுவாரஸ்யமாக்குவதற்காக ரசூல் கலையகத்துக்கு வந்திருக்கிறார். வணக்கம் ரசூல். வணக்கம் கஜமோகன். இன்று பிரதமர் நரேந்திர மோடியினுடைய 64வது பிறந்த தினம், அப்படித்தானே? என்ன வகையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? அதாவது இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி இந்தியாவிலே பல்வேறு நிகழ்வுகள், அரசு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பல்வேறு தலைவர்கள், பல நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி பல்வேறு மத வழிபாடுகளும் இந்தியாவிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகை முதலில் சேர்த்துக் கொள்வோர் ரசூல். பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கு இலங்கை சீனா இணக்கம், நல்லிணக்கத்திற்கு ஆதரவு, ஒப்பந்தமும் கைச்சாத்து என்கிற செய்தி இருக்கின்றது. இலங்கையின் ஒற்றுமை, சமாதானம் மற்றும் நல்லிணக்க விடயங்களில் இலங்கைக்கு ஆதரவு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள சீனா யுத்தத்துக்கு பின்னரான சவால்களை சமாளிப்பதில் இலங்கை எட்டியுள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை பாராட்டியிருக்கிறது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் காணப்பட்ட முன்னேற்றத்தையும் பாராட்டியுள்ள சீனா, இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை நடத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கான ஆணை விஸ்தரிக்கப்பட்டதையும் வரவேற்றுள்ளது. இந்நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பினை மேம்படுத்துவதற்கு இருதரப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் மத்தியில் பரஸ்பர விஜயங்களை ஊக்குவிக்கும் பயிற்சி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான தொழில்நுட்பங்கள், அது தொடர்பான கற்கரைகள் போன்றவற்றை அமல்படுத்துவது சம்பந்தமாகவும் ஒப்பந்தங்கள் இணக்கம் காணப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி ஒன்று தொடர்கிறது. இன்றைய தினம் வீரகேசனுடைய பிரதான தலைப்பிலே அதன் புகைப்படமும், குறிப்பாக செங்கம்பள வரவேற்பு பல பாராளுமன்ற முன்னிலையில் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படமாகவும் பிரசுரமாக இருக்கிறது. இந்த இடத்தில் நான் ஒரு கேள்வி, பாராட்டி இருக்கிறது சரி, ஆனால் ஐக்கிய நாடுகளினுடைய கூட்டத்தொடரிலே சீனாவினுடைய வகைபாகம் என்ன? குறிப்பாக சீனா தொடர்ந்தும் இலங்கைக்கு சர்வதேச ரீதியாக ஆதரவு வழங்கி வருகின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. எவ்வாறு என்று பார்த்தால், அதாவது ஜனாதிபதி தாம் பதவியேற்றதிலிருந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 7 தடவைகள் சீனாவுக்கான விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த அடிப்படையில் அண்மை காலமாக சீனாவுடனான இலங்கையின் உறவு மிகவும் ஒரு பலம் பொருந்தியதாகவே இருக்கின்றது. அதாவது பிராந்தியத்தில் சீனாவிற்கு இலங்கை வழங்கியுள்ள அந்த இடம் தொடர்பில் அயல் நாடுகள் மத்தியில், அதாவது குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளிடையும் சில உணர்வலைகளை தோற்றுவித்திருக்கின்றன. அந்த நாடுகள் இலங்கை தொடர்பில் கூடுதல் கரிசனையை காட்டுவதற்கு சீனாவினுடைய உறவு அமைந்திருக்கின்றது. புதிய துறைமுக நகருக்கான நிர்மாண அங்குரார்ப்பண வைபவம் இன்று சீன இலங்கை ஜனாதிபதிகள் இணைந்து ஆரம்பித்து வைப்பார் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. காலிமுகத்திடலுக்கு அருகாமையில் 500 ஏக்கருக்கும் அதிகமான கடற்பகுதியை நிலப்பிரதேசமாக மாற்றி புதிய துறைமுக நகரம் ஒன்றின் நிர்மாணத்திற்குரிய அங்குரார்ப்பண வைபவம் இன்று காலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோர் தலைமையில் இடம்பெற இருக்கிறது என்கின்ற விடயம் இருக்கின்றது. இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், இதுவரை சீனாவிலே ஜனாதிபதி ஆகியவர்களுள் மிகவும் பலம் பொருந்தியவர் என்கின்ற பெருமை ஷி ஜின்பிங்குக்கு தான் இருக்கிறது என்கின்ற ஒரு பதிவும் நான் வாசிக்கக்கூடியதாக இருந்தது. காரணம், அவர் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளராக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சீனாவிலே அவர் சட்டத்துறையில் சிறந்த பட்டத்தை பெற்றிருக்கின்றார், கலாநிதி பட்டம் பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ரசாயனவியல் தொடர்பாகவும் அவர் ஒரு முதிர்ச்சியை பெற்றிருக்கின்றார். இந்த அடிப்படையில் பல்வேறு துறை சார்ந்த விடயங்களில் அவர் ஈடுபாட்டோடு இருப்பது, அதாவது ஐநாவிலும் உலக சுகாதார ஸ்தாபனம் போன்ற அமைப்புகளிலும் முக்கிய இடத்தை வகித்து வருகின்றார். இந்த அடிப்படையில் அவரை ஒரு சிரேஷ்ட தலைவராகத்தான் சீனாவில் நோக்குகின்றார்கள். அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். என்று வெளியாகியுள்ள செய்திகளுள் சீனாவுடன் 27 ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டு இலங்கை. நேற்று 20 எனும் போது நான் உங்களுக்கு எதிர்வு கூறியிருந்தேன் 28 ஒப்பந்தங்கள் என்று. ஆனால் இங்கு 27 ஒப்பந்தங்கள் என்று சொல்ல, நேற்று ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டிருந்த அறிக்கையில் 27 ஒப்பந்தங்கள் என்று தான் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதிலே குறிப்பாக இலங்கையின் பொருளாதாரம், அபிவிருத்தி, சமூகம், கடல்சார் சூழல் மற்றும் பாதுகாப்பு, கல்வி, நுரைச்சோலை அனல் மின் நிலையம், துறைமுக நகரம் போன்ற பல்வேறு துறை சார்ந்த விடயங்களில் 27 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையிலே சீன ஜனாதிபதிக்கும் அதாவது இலங்கை ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்று மாலை இடம்பெற்ற பேச்சுவார்த்தை, இருதரப்பு பேச்சுவார்த்தையிலே பல்வேறு விடயங்கள் குறித்து, இலங்கையிலே முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இணக்கங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன. இதன் விளைவாகத்தான் நேற்றைய தினம் 27 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. அதன் ஒரு கட்டமாக இன்று துறைமுக நகர பணிகள் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படவிருக்கின்றன. ஆனால் நேற்றைய தினம் ஏற்கனவே நுரைச்சோலை அனல் மின் நிலையம் 3ஆம் கட்ட பணிகளை 2 தலைவர்களும் இணைந்து ஆரம்பித்து வைத்தார்கள்.
வடமாகாண முதலமைச்சரின் முரண்பாடுகளினாலேயே வடக்குக்கான அபிவிருத்தி செயற்பாடுகள் முடக்கம் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டினை பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் இங்கே கூறியிருக்கின்றார். நகர மேலெழுச்சி என்ற துணிப்பொருளில் பத்திரமுல்லையில் நடைபெற்ற ஒரு செயல் அமர்வின் பொழுதுதான் பாதுகாப்பு செயலாளர் இந்த கருத்தினை கூறியிருக்கிறார். குறிப்பாக கொழும்பு மாநகர மேயர் முசாமில் அரசாங்கத்தோடு இணைந்து, அதாவது அவர் மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஒரு மேயராக இருந்த போதிலும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுகின்றார். குறிப்பாக மக்களின் தேவை அறிந்து அவர் அந்த அபிவிருத்தி திட்டங்களை மக்களுக்கு சேர்ப்பிப்பதில் முன்னின்று செயற்பட்டு வருகின்றார் என்று உதாரணமாக காட்டியிருக்கின்றார். ஆனால் வடக்கிலே, குறிப்பாக வடக்கை அபிவிருத்தி செய்வதில் நகர அபிவிருத்தி அமைச்சோடு வட மாகாண சபை இணைந்து செயற்பட வேண்டும். அதற்கு முதலமைச்சர் முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் கடந்த வாரம் நாம் பார்த்தோம், வட மாகாண முதலமைச்சரை சந்திப்பதற்கு பாதுகாப்பு செயலாளர் விருப்பமாக இருக்கின்றார் என்று. மனோகரசன் அவர்களை அவர் பேசி வருமாறு கூறிய ஒரு விடயம் அங்கு பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த கருத்து எத்தகைய ஒரு எதிர் விளைவினை தோற்றுவிக்கும் என்பதனை வடமாகாண முதலமைச்சரின் பதிலில் மூலம்தான் நாம் எதிர்பார்க்கலாம். அடுத்த செய்திகளுக்கு செல்வோம். தம்புள்ளை பள்ளிவாசலில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவம் என்கின்ற செய்தி குறிப்பாக ஆசிரியர் தலையங்கமாக இன்று பிரசுரமாயிருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு அந்த பள்ளிவாசல் மீது இனம் தெரியாதவர்கள் பெட்ரோல் குண்டு வீச்சு நடத்தப்பட்டிருப்பதாகத்தான் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் ஏற்கனவே இந்த பள்ளிவாசல் மீது 2 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற தாக்குதலோடு தொடர்புடையவர்கள் தான் இதனையும் செய்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. ஆனால் போலீசார் 24 மணித்தியாலும் அந்த பள்ளிவாசலுக்கு காவல் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அந்த நிலைமையின் கீழ் தான் அன்றைய தினம் அந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்கள் ஒருவரான ஃபவுசி கூறியிருக்கிறார், அதாவது இது பட்டாசு வெடித்திருக்கின்றது, இது குண்டு வீச்சு அல்ல என்று கூறியிருக்கிறார். ஆனால் உண்மைகள் அதே சொல்லியிருக்கிறார் அமைச்சர். அதாவது குறிப்பாக அமைச்சர் ஃபவுசி, அஸ்வர் போன்றவர்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து அரசாங்கத்திலே இணைந்திருக்கின்ற அமைச்சர்கள் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்தை விமர்சிக்கவில்லை. ஆனால் அரசாங்கத்தில் இருக்கின்ற மேலும் சில அமைச்சர்கள் அரசாங்கத்தை இந்த விடயங்களில் விமர்சித்து வருகின்றார்கள். முதலில் நீங்கள் வாசித்த செய்தி, வடமாகாண முதலமைச்சர் முரண்பாடுகளிலேயே வடக்கு அபிவிருத்தி செயற்பாடு முடக்கம் என்ற செய்தியிலே ஒரு விடயம், குறிப்பாக முரண்படுவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் இல்லையா? ஆமா, அதாவது வட மாகாண சபை குறிப்பிடுகின்ற விடயம், எமது மக்கள், எமது நிலப்பரப்பு, இதனை அபிவிருத்தி செய்வதற்கான உரிமை எமக்கே வழங்கப்பட வேண்டும். நாம் இந்த பிரதேசத்தின், இந்த மாகாணத்தின் மக்களின் ஏகோபித்த பிரதிநிதிகளாக இருக்கின்ற நிலையில் இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கான அந்த உரிமை எமக்குத்தான் இருக்கின்றது. அதற்கான பொறுப்பும் எமக்கே வழங்க வேண்டும் என்றுதான் வட மாகாண சபை தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றது. அடுத்த செய்திக்கு செல்வோம். இது கார்ட்டூன் செய்தி. ஒரு ஹேங்கரிலே ஜப்பான், மற்ற ஹேங்கரிலே இந்தியா, இப்போது அவர் போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டிருப்பது சீனாவினுடைய சட்டை. இது கனியினுடைய கேலி சித்திரமாக இருக்கிறது. ஆனால் சட்டைகள் மாறி மாறி போட்டப்பட்டு கொண்டிருப்பது அரசியல் சாணக்கியம் என்று கூட சொல்லலாம். அதாவது அந்த காலகட்டம், அதாவது குறிப்பாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பொழுது இந்தியாவிற்கு ஜனாதிபதி விஜயம் செய்திருந்தார். அதன் பின்னர் அண்மையிலே ஜப்பான் பிரதமர் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். ஜனாதிபதியோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். உடன்படிக்கைகள் எட்டப்பட்டன. தற்பொழுது சீனாவுடன் இலங்கை தனது உறவை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஆழமாக இறங்கி செயற்பட்டு வருகின்றது. அடுத்து இன்று வெளியாக இருக்கக்கூடிய சூழலொளிப்பத்தினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். பிரதான தலைப்பு, சீன ஜனாதிபதிக்கு நேற்று வரலாறு காணாத வரவேற்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அடுத்த செய்தி, பேச்சுக்கு மத்தியஸ்தராக சீனா ரஷ்யாவை நியமித்தால் கூட்டமைப்பு என்ன செய்யும்? கலாநிதி தயான் ஜெயதிலக கேள்வி என்கிற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. கலாநிதி தயான் ஜெயதிலகவிடம் சுடரொளி அல்லது அவர் ஊடகங்கள் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கின்றன. அதாவது தற்போதைய சூழ்நிலை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்தும் தீர்வு குறித்து பேசி வருகின்றது. அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை, தெரிவுக்குழுவின் மீது நம்பிக்கை இல்லை என்று கூறி வருகின்றது. சர்வதேச கண்காணிப்பாளர்கள் பிரசன்னத்துடன் தான் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை, அதாவது கூட்டமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் என்று நேரடியாகவே கூறியிருக்கின்றார். அப்படி என்றால் இவர் கலாநிதி ஜான் ஜாதிலக கேட்கின்ற கேள்வி, இதே ஒரு சீனா ரஷ்யாவினுடைய மேற்பார்வையின் கீழ் இடம் பெற்றால் கூட்டமைப்பால் என்ன செய்ய முடியும்? சர்வதேச கண்காணிப்பாளர்கள் தேவை என கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. அதே வேளை
இலங்கை அதாவது அரசாங்கத்திற்கு சார்பான 2 நாடுகளின் சர்வதேச பிரதிநிதிகளை நியமிக்கும் பட்சத்தில் கூட்டமைப்பு என்ன செய்ய போகின்றது என்பதுதான் அவரது கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு கூட்டமைப்பு நேரடியாக ஜனாதிபதியோட பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும். அதன் பொழுது ஜனாதிபதியின் நிலைப்பாடு குறித்து பகிரங்கமாக அறிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். ஜான் தேத்திலவின் கேள்வியோடு சேர்த்து என்னுடைய ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்படி அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன தெரிந்து என்ன நடைபெற போகிறது? அரசாங்கத்தினுடைய ஏற்பாடு தொடர்ந்தும் தெரிவுக்குழுவில் தமிழ் கூட்டமைப்பு பங்கு பெற்ற வேண்டும் என்பது அரசு ஆதரவு நாடுகளினுடைய மேற்பார்வையின் கீழ் இது நடைபெறுகிறது வைப்போமே. சர்வதேச கண்காணிப்பு சம்பந்தமான விடயங்கள், பேசும் விடயங்கள். அப்படி இருப்பின் எங்களுக்கு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தெரிந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் என்ன ஆக போகிறது என்றது என்னுடைய கேள்வி. வெறுமனே இது காலத்தை வீணடிக்கும் ஒரு செயலாகத்தான் அமைய போகின்றது என்பது தெரியும். முஸ்லிம் அமைப்புகள் அமைச்சர்கள் மீது புலனாய்வாளர்களுடைய கண்காணிப்பு தேவை. அரசிடம் பொதுபல சேனா வலியுறுத்துகிற செய்தி இருக்கின்றது. எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த முஸ்லீம் என்கின்ற ஒரு விடயத்தையும் ஹலால் என்ற அந்த சொல்லையும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தோடு ஒரு விடயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மட்டும் தெரியுது. முஸ்லிம் மதரசாக்கள், முஸ்லிம் கல்விக்கூடங்கள், உலமா சபை, சூரா சபை ஆகியவற்றில் என்ன நடக்கிறது என்பதை அரசும் புலனாய்வு துறையினரும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும், முஸ்லிம் அமைச்சர்களின் பின்னால் புலனாய்வு துறையினரை ஈடுபடுத்த வேண்டும் என்றும் பொதுபல சேனா அமைப்பு நேற்று வலியுறுத்தி இருக்கிறது. பொதுபல சேனா அமைப்பின் ஊடகவியலாளர் மாநாடு கிள்ளப்பனையில் உள்ள பௌத்த மத்திய நிலையத்தில் நேற்று முற்பகல் நடைபெற்றது. இதன்போது கருத்து வெளியிடையில் அதன் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் டிலந்த விதானகே மேற்கண்ட வலியுறுத்தலை விடுத்திருக்கின்றனர். இப்போது அண்மை காலமாக டிலந்த தான் கூடுதலாக கருத்து தெரிவிக்கிறார். அதாவது அவர் தான் தற்பொழுது செயலாளர் என்ற ரீதியில் ஊடக சந்திப்புகளை நடத்தி கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். தொடர்ந்தும் அவரது பெயர் ஊடகங்களில் வெளியிடப்பட்டு வருகின்றது. தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி. பதுளையில் 6,09,966 வாக்காளர்கள். பதுளையிலிருந்து இந்த செய்தி. பதுளை மாவட்டத்தில் 6,09,966 வாக்காளர்கள் 515 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிக்க இருக்கின்றார்கள். தேர்தலுக்கான சகல நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் என்ற செய்தி எத்தனை மணிக்கு தெரிகிறது பாருங்கள். அதிநவீன வசதிகளுடன் புதிய ஹீரோ பிளஷர் நீங்கள் அனுபவித்ததிலும் அதிக ஆனந்தம். இப்போது தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் பூர்த்தியான செய்தியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் மொனராகல மாவட்டத்தினுடைய நிலைமை இன்னும் அதிகமாக இருக்கு. 368க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் என்ற விடயத்தை அறிந்து கொண்டோமே. அதாவது தேர்தல் பிரசாரங்கள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடையவிருக்கின்றன. இன்றைய தினம் இறுதிக்கட்ட பிரசாரங்களில் அரசியல் கட்சிகள் சூறாவளி பிரசாரம் செய்ய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அதிலும் அரசாங்க கட்சிகள், அரசாங்கத்தின் பிரசார கூட்டம் பதுளையில் நடைபெறுகின்றது, வெள்ளவாயவில். அதேவேளை எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டமும் பதுளையில் நடைபெறுகின்றது. இந்த அடிப்படையில் மொனராகலையில் ஏனைய கட்சிகள் கூட்டங்களை நடத்துகின்றன. ஆனால் இன்றைய தினத்தின் பின்னர் தேர்தல் பிரசாரங்கள் முடிவுக்கு வருகின்றன. வெள்ளிக்கிழமைக்குள் தேர்தல் கட்சிகளின் தேர்தல் அலுவலகங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் கூறியிருக்கிறார். அதனை மீறி செயற்படுகின்றவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். ஆனால் கடந்த தேர்தல்களோடு ஒப்பிடும் பொழுது அதாவது அவரது கருத்து, அவரது இந்த வலியுறுத்தல் எந்த அளவிற்கு அரசியல்வாதிகளால், அரசியல் கட்சிகளால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதனையும் நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த ஊவா மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான விசேட மின்னல் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து சக்தி டிவியில் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். கடந்த வியாழக்கிழமை 5 தொடக்கம் 6 மணி வரை, புதன்கிழமை 5 தொடக்கம் 6 மணி வரை, பின்னர் சனிக்கிழமை 5 தொடக்கம் 6 மணி வரை, வெள்ளிக்கிழமை இரவு சிறப்பு 9:30 சைன் கலையகத்திலிருந்து நள்ளிரவு தாண்டியும் ஒரு சிறப்பு மின்னல் இடம்பெற்றிருந்தது. அந்த மின்னல் நேற்றைய தினம் மறு ஒளிபரப்பும் செய்யப்பட்டிருந்தது நேற்றிரவு 11:15 அளவில். அதன் பின்னர் ஏனைய நாட்களில் 5 மணியிலிருந்து 6 மணி மட்டும் மின்னல் இடம்பெற்றது. இந்த ஒரு சிறப்பு இன்னும் ஒரு அதிவிசேட மின்னல் ஒன்று நண்பகல் 12 தொடக்கம் 1 மணி வரை இன்றைய சக்தி டிவியில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை தொடர்ந்து இரவு மாலை 5லிருந்து 6 மணி வரை இன்னும் ஒரு மின்னலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்றால் இன்று நள்ளிரவுடன் அனைத்து செயற்பாடுகளும் நிறைவுக்கு வருவதனால் ஊவா மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான மேலதிக விவரங்களை தெரிய நீங்கள் மின்னலோடு இணைந்திருங்கள் என்ற விடயத்தை நாங்கள் அறிய தருகின்றோம். ஐக்கிய நாடுகள் சபையில் மஹிந்த பங்கேற்கும் செப்டம்பர் 25 கருணாநிதி அறிவிப்பு என்கிற செய்தி இருக்கின்றது. நேற்றைய தினம் இந்திய ஊடகங்களில் இந்த தகவல் வெளியாகி இருந்தது. தொடர்ந்தும் தமிழகத்திலே சில தலைவர்கள் ஐக்கிய நாடுகளின் கூட்டத்தொடர், தற்பொழுது மனித உரிமைகள் பேரவையின் வாய்மூல அறிக்கை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகின்றது. அதிலே ஜனாதிபதி பங்கேற்பார், அதிலே உரையாற்றுவார் என்ற
கருத்து தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இதனை எதிர்த்து தமிழகத்திலே அரசியல்வாதிகள் சிலர் குரல் கொடுத்து வருகிறார்கள். இப்ப என்ன செய்வீங்க? கச்சதீவை கொண்டு சீனாவிடம் கையெழுத்து விட்டார் ஜனாதிபதி. செல்வி ஜெயலலிதா தமிழக முதல்வர். இப்ப நீங்க என்ன செய்வீங்க என்ற விடயத்தை ஜேபி அவர்கள் கூறுகின்றார். இந்த கேலி சித்திரத்திலும் பார்த்தீர்களாக இருந்தால் ஜேபி ஒரு வகையிலே ஒரு சூட்சமத்தை போட்டுவிட்டு சென்று விடுவார். அதாவது கச்சத்தீவு விவகாரம் இதுவரை தமிழக முதல்வர் பேசி வந்தார். அந்த விவகாரம், அதாவது கச்சத்தீவு இலங்கைக்கு இந்தியாவுக்கு சொந்தமானது என்ற ஒரு, தமிழகத்திற்கு சொந்தமானது என்ற வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கச்சத்தீவு சீனாவிடம் ஒப்படைக்கப்பட போகின்றதா அல்லது ஒப்படைக்கப்பட்டு விட்டதா என்பது தெரியவில்லை. அந்த கார்ட்டூன் சித்திரத்தில் ஏதோ சூசகமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் தற்போது இருக்கக்கூடிய நல்லுறவின் பலம் என்ன என்பதை காண்பிப்பதற்காகவும், சீன இலங்கை நல்லுறவினுடைய பலம் என்ன என்பதை காண்பிப்பதற்காகவும் இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பட்டு கடல் மார்க்கத்தை இலங்கையின் ஜனாதிபதி வரவேற்றிருக்கின்றார். அதே தருணம் ஜப்பானிய பிரதமர் வரும்போது கிழக்கு சீன கடல் பற்றிய ஒரு விடயத்தையும் அவர் ஜப்பான் தரப்பு சார்பாக கூறியிருக்கிறார். இல்ல, இந்திய மீனவர்களை விடுவிக்கின்றார். இங்கே 3 நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை அவர் காண்பித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். அதே நேரம் குறிப்பாக ராணுவ பயிற்சிகளை 2 நாடுகளும் இணைந்து செயற்படுவதற்கு நேற்று ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கின்றது. அது கடற்படையும் சார்ந்ததா என்பது இனித்தான் தெரிய வரக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக பாதுகாப்பு தொடர்பான உடன்படிக்கை. ஆகவே அனைத்து விடயங்களும் சார்ந்ததாக இருக்கும். இவை அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடான ஒரு எண்ணமாக இந்தியாவின் உறவு எந்த வகையில் இருக்கிறது, அதே நேரம் சீனாவின் உறவு எந்த வகையில் இருக்கிறது என்பதையும் பதிவு செய்யும் ஒரு கண்ணோட்டமாகவும் ஜேபியினுடைய இந்த கேலி சித்திரம் அமையக்கூடியதாக இருக்கிறது என்னுடைய பார்வையில். குறிப்பாக ஒரு நாட்டை ஒரு நாடு, அதாவது ஒன்றை ஒன்று சாராமல் தனித்துவமான ஒரு உறவை ஒவ்வொரு நாடுகளோடும் கடைபிடிக்கின்ற ஒரு அந்த முறையைத்தான் நாம் அவதானிக்க முடிகின்றது. ஆசிரியர் தலையங்கம், சீன ஜனாதிபதி வருகையும் இலங்கையும் என்கின்ற செய்தி சுடுரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருக்கிறது. ஒரு விடயம், சீனாவுடன் இன்னும் ஒன்று இலங்கைக்கு பொதுவான ஒரு விடயம், இலங்கை எப்படி வடமாகாண உரிமைகளை மட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதோ, அதைவிட மிக பெரிய குற்றச்சாட்டுகள் திபெத்தை எவ்வாறு சீனா அணுகுகிறது என்று இருக்கின்றது. திபெத்திய மக்களிடம் போய் சென்றால் திபெத்திய மொழி பேசுவதிலேயே எக்கச்சக்கமான தடைகள் இருப்பது தெரியக்கூடியதாக இருக்கும். சர்வதேச ரீதியில் இவை சொந்தமான பல விசாரணைகளும் அறிக்கைகளும் இருக்கின்றன. ஆகவே இவ்வகையான அமைப்புகளுக்கும் பொது தொடர்பு இருக்கிறது என்பதையும் நீங்கள் கொஞ்சம் ஊகித்துக் கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு கடப்பொருள். அதுதான் நான் பார்க்கின்றேன். இதுவரை வெளியாகிய தமிழ் பத்திரிகைகளில் இந்த உறவை தமிழர்களுக்கு சாதகமாகவோ தமிழ் பேசும் மக்களுக்கு சாதகமான ஒரு உறவாக காண்பிக்க முனையவில்லை. பார்த்தீர்களா? ஏதோ ஒரு வகையிலே வேறு திசைகளை காண்பிக்கக்கூடிய அமைப்பு தான் நீங்க உருவாகி கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் குறிப்பாக மறைமுகமாக எமது ஜனாதிபதி கடந்த வாரம் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது சர்வதேச விசாரணை, அதாவது இலங்கை விவகாரத்தில் சர்வதேச விசாரணைக்கு நாம் எதிர்ப்பு காட்டி வருகின்றோம். அதேவேளை இந்தியாவின் காஷ்மீர் விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை கோரப்பட்டால் இலங்கை ஆதரவு வழங்குமா என்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார். இது அந்த மறைமுகமாக எந்த கருத்தை ஜனாதிபதி வெளியிட்டார் என்பதனை அரசியல் அவதானிகள் நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பார்கள். இங்கே ஜேபியினுடைய இன்னும் ஒரு கேள்வி, அவருக்கு டபுள் போனஸ். பள்ளிவாசல் மீது கூட்டு தாக்குதல், ஒரு முஸ்லிம் சாதாரண குடிமகன் அமைச்சர் ஃபவுசி, அது யானை வெடி இல்லப்பா, சீன வெடி. அவருக்கு அவ்வாறு சீசனல் வெடி என்கிற விஷயத்தை காண்பித்திருக்கிறார். இது ஜேபியினுடைய கேலி சித்திரமாக இருக்கிறது. கேலி சித்திரத்திலுமே கூட ஒரு வழி தெரிகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்றைய தினம் வெளியாகியுள்ள சுடரொளி பத்திரிகையினுடைய செய்திகளாக இருக்கின்றன. அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகைக்கு செல்வோம். தினக்குரலுடைய பிரதான தலைப்பாக இப்படி ஒரு தலைப்பு பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையுடனான பாதுகாப்பு உறவை பலப்படுத்த சீன ஆர்வம் என்கின்ற செய்தி பிரதான தலைப்பு நாங்கள் பார்த்தோம். முசமில் வழங்கும் ஒத்துழைப்பை விக்னேஸ்வரன் அரசுக்கு வழங்குவதில்லை என்கிற செய்தியை பாதுகாப்பு செயலாளர் கோத்தபய ராஜபக்ச தெரிவித்த கருத்தாக இருக்கிறது. இந்த இடத்தில் ஒன்றுதான், முரண்படுவதற்கும் தரம் வேண்டும். நிச்சயமாக நீங்கள் எனக்கு குற்றச்சாட்டு விடுத்தால் அதை எதிர்ப்பதற்கு எனக்கு ஒன்று தரம் வேண்டும். அடுத்து பிரபல கருத்தியலாளர் மாணிக்க சோதி கிளிநொச்சி விபத்தில் உயிரிழப்பு என்கின்ற செய்தியை பிரசுரமாக இருக்கிறது. கிளிநொச்சி முருகண்டி பகுதியில் திங்கட்கிழமை நள்ளிரவு பெற்ற வாகன விபத்தில் முன்னணி கருத்தியலாளரான மல்லாகம் ரவி என அழைக்கப்படும் அபிமன் சிங்கம் மாணிக்க சோதி
உட்பட 2 பலியாக இருக்கிறார்கள் என்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அவர்களுக்கு நமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சாட்டி கடற்கரையில் பெண்ணின் சடலம் மீட்பு என்கிற செய்தி. யாழ்ப்பாணம் தீவகம் சாட்டி கடற்கரையில் இருந்து பெண்ணொருவருடைய சடலம் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை மீட்கப்பட்டுள்ளதாக ஊர்காவல்துறை போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் சில்லாலியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயாரான ஆண்டனி லொரிட்டா என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று சொல்லுகின்றார். சாட்டி வேலனை பகுதியில் இருக்கின்றது. குறிப்பாக பண்ணை தாண்டி ஊர்காவல்துறை போலீஸ் நிர்வாக பகுதியில் இருக்கிறது. சில்லாலை இருப்பது வேறு திசையில். சில்லாலையில் இருப்பவர் ஏன் சாட்டிக்கு செல்ல வேண்டும் என்று இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. சிலவேளை அவர்கள் தமது இருப்பிடங்களிலிருந்து வெளியேறி செல்வதும் இது போன்ற சம்பவங்கள் நாம் ஏற்கனவே கிழக்கின் சில பிரதேசங்களிலும் பார்த்திருக்கின்றோம். இவர்கள் வீட்டை விட்டு இரவு வேளைகளில் வெளியேறுகின்றார்கள். மறுநாள் நீர்நிலைகளில் அல்லது குளங்களில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் இவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்று உண்மை என்னவென்று ஆராய்ந்தால்தான் தெரியும். இலகுவான விடயம் அப்படி சொல்வது. அடுத்து நாங்கள் செல்வோம் அடுத்த செய்திக்கு. நவீன பட்டுப்பாதை திறக்கும் சீன ஜனாதிபதியின் விஜயம் என்கிற செய்தி இருக்கின்றது. நாங்கள் எதிர்ப்பு கூறிவிட்டோம். நாங்கள் ஏற்கனவே அங்கே ஆசிரியர்கள் ஒன்று திரண்டு இல்லை பட்டுப்பாதை சம்பந்தமான திறக்கும் விஜயமாக இதை நாங்கள் பதிவு செய்கிறோம் என்கின்ற விடயத்தில் இருக்கின்றது. அதை இன்னொரு பிரயோகத்திலே கூறுகின்றார்கள். ஒரு வகையில் அது நவீன பட்டுப்பாதை கடல் மார்க்கமாகவும் டிராகன் சிஸ்டம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. மியன்மார் இலங்கையூடாக மடகாஸ்கர் தன்சானியாவின் வழியாக வரக்கூடிய சீனாவினுடைய இன்னும் ஒரு இமயமலை முனையில் விழுவது போன்ற ஒரு வட்டம், சீனாவினுடைய இன்னும் ஒரு நில ஆக்கிரமிப்பு, நிலம் கடல் சார்ந்த ஒரு வட்டம், சீனாவினுடைய தனித்துவத்தினுடைய வட்டத்தை பற்றி அதிகம் பேசுகிறார்கள். குறிப்பாக இந்த வெளிநாட்டு கற்கைகள் சம்பந்தமான விடயங்கள், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்று சொல்வார்கள், இது சம்பந்த விடயங்கள் அது சார்ந்ததாகவும் நாங்கள் பார்க்கலாம். இது புராதன காலத்தில் எப்படி பட்டுப்பாதை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ சீனாவில் இருந்து அதை மீண்டும் வலியுறுத்தும் விதமாக இந்த விஜயத்தினுடைய நோக்கி இருக்கலாம் என்கின்ற ஒரு துணைப்பொருள் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள் பதிவு செய்யும் துணைப்பொருளாக இருக்கின்றன. சீனா குறிப்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அந்த தோட்கவசத்தை அல்லது அந்த என்ன சொல்ல சால்வையை போத்திருக்கின்றார்கள். சீனாவினுடைய சால்வையை ஜனாதிபதி போத்திருக்கின்றார். ஆனால் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நரேந்திர மோடியோ தலையை சொரிந்த வண்ணம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி பிரதீப்பினுடைய கேலி சித்திரமாக இருக்கிறது. எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு விடயம், கச்சதீவு பற்றி பேசக்கூடிய இந்தியா இன்று இன்னும் அதிகமாக, அதுவும் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த தினத்திலே யோசிக்க வேண்டிய விடயம், இன்னொரு தீவும் இலங்கை தீவிற்குள் புதிதாக இன்று நிர்மாணிக்கப்படுவதற்கு அங்குரார்ப்பண வைபவம் இருக்கிறது என்பது. துறைமுக நகரம். இவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளாக இருக்கின்றன. அடுத்து நாங்கள் தினகரன் பத்திரிகை செய்திகளுக்கு செல்லாம். தினகரனுடைய பிரதான தலைப்பு இருக்கின்றது, நாம் எவ்வகையும் குறிப்பாக அரசாங்கம் செய்யக்கூடிய பொருளாதார அபிவிருத்தி பற்றி மாத்திரமே குறிப்பிடுகின்றோம் என்ற பதிவு ஒரு விதத்தில் ஆரோக்கியம். ஏனைய பத்திரிகைகள் நாங்கள் பார்க்காத விடயம் இங்கே தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இருக்கிறது. சீன ஜனாதிபதியின் வருகையை இட்டு மின் கட்டணம் 25% குறைப்பு, மண்ணெண்ணெய் 20 ரூபாயால் குறைப்பு, பெட்ரோல் 5 ரூபாயால் குறைப்பு, டீசல் 3 ரூபாயால் குறைப்பு, சீன இலங்கை ஜனாதிபதிகளால் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் நினைவு படிகம் திரை நீக்கம் என்கிற செய்தி இருக்கிறது. இந்த குறைப்பு சீன ஜனாதிபதியின் வருகையா, ஊவா மாகாண சபை தேர்தலா, இந்த குறை நிரப்பு அடுத்த தேர்தலுக்கு முன்னரா என்ற இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் காலங்களில் தான் நாம் இது போன்ற விலை குறைப்பு சலுகைகளை எதிர்பார்க்க முடியும். ஆனாலும் தேர்தல் காலங்களில் அவ்வாறு இடம்பெறுவது தேர்தல் விதிகளுக்கு மீறான ஒரு விடயம் அல்ல. ஆனால் நேற்றைய தினம் சீன ஜனாதிபதியின் வருகையொட்டி பேச்சுவார்த்தையின் பின்னர் எட்டப்பட்ட உடன்பாடுகளுக்கு அமைய ஜனாதிபதி ஒரு அறிவித்தலை திடீர் இன்னும் ஒரு விடயத்தை நான் கூற இருக்கின்றேன். குறிப்பாக முன்னாள் எரிசக்தி மின்சக்தி அமைச்சர் சம்பிக்க ரணவக்க, இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அரசாங்கத்தினுடைய அமைச்சராகவும் இருக்கக்கூடிய பாட்டாளி சம்பிக்க ரணவக்க ஹெல உரிமை கட்சியை சேர்ந்தவர் குற்றச்சாட்டு விடுத்திருந்தார். இந்த நுரைச்சோலையினுடைய செயற்பாட்டின் மூலமாக இலங்கை முழுவதுமாக மின்சாரம் வழங்குவதாக இருந்தால் மின் கட்டணம் பல மடங்கு அதிகரிக்கும், இது மக்களுக்கு சுமையானது என்று அவரது பேச்சுக்கும் இதோ நேற்றைய நள்ளிரவு பதிலடி கொடுத்து விட்டது. அது மட்டுமல்ல, மின்சார சபை தொழிற்சங்கங்கள் கூட இதனை விமர்சித்திருந்தன. இந்த நிலைமையின் கீழ் நேற்றைய தினம் ஜனாதிபதி தெரிவித்தது, அதாவது நுரைச்சோலை மின் அனல்
மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகளை ஆரம்பிப்பதன் மூலம் 900 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை நாட்டின் தேசிய மின் கட்டமைப்போடு இணைக்க முடியும். இதன் மூலம் நாட்டிற்கு நாட்டு மக்கள் நன்மை அடைந்திருக்கிறார்கள். முழு நாட்டிற்கும் தடையின்றி மின்சாரத்தை வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிட்டி இருக்கின்றது. எனவே மின்சாரத்திலே மற்றொரு மைல்கல்லை இலங்கை எட்டி இருக்கின்றது. இதன் பயன்பாட்டை மக்களுக்கு வழங்கும் நோக்கிலே மின்சார கட்டணம் குறைப்பு செய்யப்படுகின்றது என்று கூறியிருக்கிறார். தொடருமா அல்லது ஏற்கனவே அண்மையில் கடந்த மாதம் அதன் 2 கட்டங்களும் செயலிழந்தன. அதாவது அந்த மின்புறப்பாக்க இயந்திரங்கள் செயலிழந்த அந்த நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் செயலிழந்திருந்தன. இந்த நிலைமையை நாம் அடிக்கடி அவதானித்தோம். அதாவது தொடர்ந்தும் நேற்று ஆரம்பித்த 3ஆம் கட்ட மின்சார உற்பத்தி நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா அல்லது அவையும் சில காலத்தின் பின்னர் செயலிழக்குமா என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக திபெத் சிறுபான்மை சமூகம் சார்ந்த இலங்கை சீன அரசினுடைய போக்கும், அதே நேரத்தில் குறிப்பாக சீனாவினுடைய இஸ்லாமிய மக்களுக்கு எவ்வகையான பார்வை கொண்ட போக்கும் தற்போது இலங்கையினுடைய அரசியல் கலைஞரத்தை பார்க்கும்போது ஒரே பொதுத்தன்மையை காண்பிப்பது போல் தெரிகிறது. அடுத்து நாங்கள் செல்லலாம் இன்னும் ஒரு செய்திக்கு. விமான நிலையத்தில் நேற்று கோலாகல வரவேற்பு, சீன ஜனாதிபதிக்கு கொழும்பில் அணிவகுப்பு மரியாதை என்கின்ற தலைப்பு. கட்டுநாயக்கவிலிருந்து கொழும்பு வரை வீதியின் இருமரங்கிலும் இரு நாட்டு தேசிய கொடிகள், தலைவர்களின் உருவப்படங்களால் அலங்கரிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் சீன ஜனாதிபதியின் வருகையொட்டி அவருக்கு செங்கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனை அடுத்து முக்கிய பிரமுகர்களால் அவர் கொழும்பிற்கு அழைத்து வரப்பட்டு கொழும்பிலே பல்வேறு இரு நாட்டு கலை கலாசார நிகழ்வுகளையும் பிரதிபலிக்கும் அதாவது நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. நேற்று கண்ணை கவரும் வகையில் அந்த விழாக்கோலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஊவா 1000 அதிரடிப்படையினருடன் 11,000 போலீசார் கடமையில், பிரசாரங்கள் முடிவு, சட்டம் ஒழுங்கை மீறி 50 பேர் கைது. அடுத்து ஊவா தேர்தலில் ஜனாதிபதி மீதான மக்கள் அபிமானம் மீண்டும் வெளிப்படும், சர்வ மத தலைவர்கள் கருத்து என்கிற செய்தி இருக்கின்றது. ஊவா மக்கள் என்றும் அரசுடன் என்கின்ற செய்தியை திகாம்பரம் கூறியிருப்பது போன்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாயிருக்கிறதா பிரதி அமைச்சர் திகாம்பரம். அடுத்து எதிர்கால மின்சக்தி சவாலுக்கு நுரைச்சோலை திட்டம் வரப்பிரசாதம் என்கின்ற தினகரனுடைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாயிருக்கின்றது. சகலவையும் ஊவா மாகாண சபை தேர்தல் அரசு சார்ந்த ஒரு பிரச்சார செய்தியாக தினகரனுடைய பதிவு அதிகமாகவே இருக்கிறது. அடுத்து நாங்கள் மெட்ரோ செய்திகளுக்கு செல்வோம். மெட்ரோவினுடைய பிரதான தலைப்பு, காட்டி ஆடை மீது வேன் மோதியது 2 உயிரிழப்பு. முதல் ஒரு காலகட்டத்தில் ஹபரன், அன்றாதபுரம் மற்றும் மெதவச்சிய போன்ற காட்டகிஸ்டிகிலிய இந்த மாதிரியான இடங்களிலே தான் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இப்போது மாங்குளத்தில் இடம்பெற்றதாக இருக்கின்றது. ஆகவே யானைகளினுடைய இடங்களை மக்கள் அபகரிக்க யானைகள் மக்கள் அற்ற திசை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்ற இன்னொரு விடயம் இருக்கிறது. பொன்னியின் செல்வன் நூலிலே குறிப்பாக இந்த ஆனை இரவு என்கின்ற செய்தி யானை மிதித்து கடந்த பாதை என்கின்ற ஒரு பொருளிலே எழுதப்பட்டிருக்கும் கல்வியார்கள். அந்த உண்மை எதிர்காலத்தில் வருமோ தெரியவில்லை. ஆனை இரவை தாண்டுவதற்கு உண்மையிலே யானை வந்துவிடும் போல் இருக்கிறது. அடுத்து நாங்கள் செல்வோம். உணவுக்காக பயன்படுத்தப்படும் பறவை கூடுகளுடன் சீனர் கைது என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. அடுத்த செய்தி, தெமோதரவில் ஒருவர் கொலை, சந்தேக நபர் தப்பியோட்டம். எல்ல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பதுளை தெமோதர ரப்பர் பிரிவில் தலையை வெட்டுக்காயங்களுடன் நேற்று ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். நினைக்கிறேன் தனிப்பட்ட தகராறு இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். தொடர்ந்தும் போலீசார் தெரிவிக்க, ஏனென்றால் இப்போது நடைபெறுகின்ற தேர்தல் என்பதனால் தான் அந்த விடயத்தை நான் கேள்வி கேட்டேன். நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட தகராறு இருக்கும், இல்லாவிட்டால் தலைப்பிலேயே நேற்று இது அரசியல் சார்பாக பேசப்படவில்லை. அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். தோணி கவிழ்ந்ததில் சிறை அதிகாரிகள் 2 மூழ்கி மரணம், 1 மீட்பு. அன்றாதபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட திஸ்ஸவாவியில் தோணி ஒன்று கவிழ்ந்ததில் இருக்கின்றது. திஸ்ஸவாவி உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய அதி உயர்ந்த அணைகளில் ஒன்று என்றதை நாங்கள் பதிவு செய்யலாம். அங்கே இப்படி நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இலங்கையின் உயரமான போதிக்கு அருகில் இருக்கக்கூடிய வாவி என்பதை நாங்கள் பதிவு செய்யலாம். 20 கருப்பு தேள்களை பாத்திரத்தில் போட்டு வைத்திருந்த நபர் கைது. ஆகவே தேள்களா இருந்தாலும் பாத்திரத்தில் போட்டு வைக்காங்க. அவர் வேறு நோக்கத்திற்காக வைத்திருக்கலாம், அதாவது அதன் விஷம் சேகரிப்பதற்காக இருக்கலாம். அதான் சொல்றேன், வைக்க வேண்டாம் என்று. இவை இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்ற மெட்ரோ நியூஸ் செய்திகள். நிறைவாக யாழ் தினக்குரல் செய்திகளை பார்த்து விட்டோமாக இருந்தால் சரி. அந்த அடிப்படையில் யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புப்படி இருக்கிறது. மின்சாரம் எரிபொருள் விலைகள் நள்ளிரவு முதல் அதிரடி குறைப்பு. மின் கட்டணம் 25 வீதம், மண்ணெண்ணெய் 20 ரூபாய், பெட்ரோல் 5 ரூபாய், டீசல் 3 ரூபாய். இதோ விசேட சலுகை மக்களுக்கு. யாழ்ப்பாண குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய இரணமடி திட்டத்துக்கு பதில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஆரோக்கியமான விடயம். வடமாகாண சபையை அரசு கலைக்க வேண்டும். யார் சொல்கிறார் இதை?
குணதாஸ் அமரசேகர் அவர்கள் தெரிவிப்பு. இவர் தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தினுடைய தலைவர். குறிப்பாக இந்த வகையான செய்திகள் நீண்ட காலமாக இல்லை இவர் மத்தியிலிருந்து. இன்று நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து பதிவு செய்கிறோம். குணதாஸ் அமரசேகர் கடந்த சில காலமாக வடமாகாண சபையும் அதன் நிர்வாகத்தையும் விமர்சித்து வருகிறார். அண்மையில கொஞ்சம் மௌனமாக இருந்தார், பின்னர் ஆரம்பித்து விட்டார். காரநகர் சிறுமிகள் துஷ்பிரயோக வழக்கு சந்தேக நபர்கள் நேற்று ஆஜராகவில்லை. கடற்படையினருக்கு எதிரான சாட்சி அறிக்கை மன்றில் சமர்ப்பிப்பேன் என செய்திருக்கிறது. உலகத்தில் எத்தனை இடங்கள் என்ன நடந்தாலும் இங்க இப்படியே தான் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற விடயம் இருக்கிறது. ஏன் போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும் வடமாகாண சபை தனக்கு கேட்கிறது என்பதற்கு இவ்வகையான விடயங்கள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. நாளை மறுதினம் நான் நினைக்கின்றேன், குறிப்பாக தமிழ் அரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் இது பற்றி இன்னும் அதிகமாக பிரசுரமாய் இருப்பார்கள், கதைப்பார்கள் நம்பிக்கை இருக்கிறது. சிறப்பு பாடத்தெரிவில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக நிர்வாகம் தலையிடுவதாக குற்றச்சாட்டு. கண்டித்து மாணவர் போராட்டம் தீர்வு கிடைக்கும் வரை தொடரும் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மாணவர்கள் சார்ந்த உரிமை பிரச்சனை. எனவே இவை இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகை இன்று வெளியாக்கிய செய்திகளாக இருக்கிறது. பிரஸ் ரிலீஸ் இந்த செய்திகளோடு நிறைவு பெற காத்திருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். ஹம்சிதா ஹரா இருக்கிறார் உங்களோட பேசுறதுக்கு. நன்றி ரசூல். நன்றி கஜமுகன். மீண்டும் சந்திக்கு வரை விடைபெற்று செல்லும் நான் கருவன் போடு கஜமுகன். வணக்கம் நேர்களே.